Hi, hello, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். மண்டுகு குடு கூட ரொம்ப நல்லா இருக்கறாங்க. சோ இன்னைக்கு ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். அம்மா அப்பா வந்திருக்காங்க இல்லையா? அதனால நம்ம ஃபேமிலியா வெளிய வந்திருக்கோம். சோ எங்க வந்திருக்கோம் அப்படினா நியூ ஜெர்சில ராபின்ஸ்வைல்ல இருக்கிற பாப்ஸ் சுவாமிநாராயணா டெம்பிள் தான் வந்திருக்கோம். போன வருஷம் எங்க மாமியார் மாமனார் இருக்கறப்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்களுக்கும் போய் பார்த்திருந்தோம் நாங்க. எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அப்புறம் வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிருந்தேன். இத பத்தி தெரியாதவங்க அவங்களும் கோயிலுக்கு வந்ததா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கோவில்ல சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணேன். இந்த வருஷமும் அதே மாதிரி அம்மா அப்பாவை நான் இந்த தடவை பாப்ஸ் சுவாமிநாராயண டெம்பிள் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. என்னதுங்கிறது வீடியோக்குள்ளாடி போனப்புறம் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வித் நோ டிலே வீடியோக்குள்ளாடி போகலாம். அங்கே இருக்கிற இடத்துல இருந்து ஷார்ப்பாக 1 hour ட்ராவல் தான். எல்லாருமே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ போன வருஷம்லாம் நம்ம இந்த பாப்ஸ் கோயிலுக்கு போகிறப்போ எந்த டைம்லனாலும் எப்போனாலும் போகலாம். பட் இந்த வருஷத்தில் நம்ம ஃபஸ்ட்டே பாஸ் எடுத்துருக்கணும். ஸோ எந்த டைமுக்கு நம்ம கோயிலுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலே கார் நம்பர் கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம அங்கே போகணும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கார் எல்லாம் ஒரு இடத்துல பார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கே செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நீங்கள் வீட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் இங்கே கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த டைமில் மண்டபத்துக்குள்ளாடி நீங்கள் போகிறீங்கிறது. ஸோ இது ஒன்று புதுசாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லாம் எல்லாமே மாற்றம் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா இங்கே யூஎஸில் இருக்கிற லார்ஜஸ்ட் டெம்பிள் ஆயிடுச்சு இது. அதனால் நியூ ஜெர்சியில் இருக்கவங்க நியூயார்க்கில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்ஸில் யார் இப்போ இந்த வெக்கேஷனுக்கு வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்க வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட ஒன் ஆஃப் த சைட் சீயிங் பிளேசஸாக இந்த கோயிலுக்கு தான் வர்றதுனால கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஆக்சுவலாக அந்த பாசஸ்லாம் போட்டுட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே வந்திருக்கீங்க? அக்ஷர்தம் நியூயார்க். அக்ஷர்தம் போங்கப்பா. அக்ஷர்தம் பாப்ஸ் சுவாமிநாராயணா டெம்பிள் ராபின்ஸ்வைல். சுவாமிநாராயணா ஆனால் கோயிலில் அக்ஷர்தம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணுவோம். நியூயார்க்குன்னு காலையில் அப்பா கிட்ட சொல்லி வைப்போம். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஸ்ரீதர் அதுக்குள்ளாடி ஏதாச்சும் ஒரு பிளானை மாதிரி சரி இன்றைக்கி நியூயார்க் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தி ஆனதுனால நியூயார்க்கெல்லாம் அந்த வெயிலில் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டம். குழந்தைங்க வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக பிளான்ஸ் அப்பப்போ எங்கெங்கே அவுட்டிங் போகிறோமோ அதெல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். வருஷம்லாம் எந்த இடத்துல வேணாலும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். பட் இந்த வருஷம் நிறைய செக்யூரிட்டிஸ் அங்கே இருந்தாங்க. அவங்க கரெக்டாக இந்த இடத்துல தான் பார்க் பண்ணணும்னு சொன்ன காரணத்தினால எங்கள் கார் இருக்கிறதுலையே கடைசியாக நாங்கள் வச்சுருந்தோம். அதனால் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாகிடுச்சு. பட் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்டர்ஸ் யாராச்சும் வரதா இருந்ததுன்னா அங்கே ஷட்டில் சர்வீஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷட்டில் சர்வீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க நடக்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். கூட்டம் பாருங்களேங்க, ஃபுல்லாக நீங்கள் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், மெக்சிகன்ஸாக இருக்கட்டும், எல்லா ரேசஸ் ஆஃப் பீப்புள் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. செம்ம ஆச்சரியமாக இருக்கும். நான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இந்த வீடியோவில் கொடுக்கலங்க. வேணும்னா போன வருஷத்தோட வீடியோ கூட நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். எல்லா டீட்டெயில்டாக என்ன கோயில், எந்த சாமி, என்ன ஏதுங்கிறதுலாம் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா ஜாலியாக எங்கள் கூடயே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். பாப்ஸ் சுவாமிநாராயணா டெம்பிள் உங்களுக்கும் பார்த்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தால எனக்கும் சந்தோஷம். வாங்க இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் யாருமே இல்லை இங்க. பத்தி இல்லையா? அஜய்யா ஓ, அதுக்கு தான் ஆளுங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. எனக்கும் ஒன்று எடுத்துக்கிடுமா? எனக்கும் ஒன்று பத்தி இல்லையா? யா பாட்டிலுங்க அங்க அணைஞ்சு இருக்குது.
ஸோ நான் போட்டிருக்கிற இந்த அனார்கலிக்கு கோவிலில் அன்றைக்கி நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கங்க. நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு யார் அனுப்பி வச்சாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜில் பேஷன் ஃபேஷன் 18 நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நான் பேஷன் ஃபேஷன் 18 பற்றி நான் பேசியிருப்பேன். என்னோடய ஃபாலோவர் ப்ளஸ் இப்போ வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. ஸோ அவங்க தான் வந்து இந்த ட்ரெஸ் நமக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஆர்கன்ஸா பேட்டர்ன் அனார்கலி, மல்டி கலர்ஸ், பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பர்பிள், டார்க் பிங்க், எல்லோ, சில்வர், கோல்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வித் அந்த ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிளாஸஸ் கூட இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டாலே நம்ம வந்து என்ன கலர் காம்ப்ளெக்ஷன் இருந்தாலுமே பிங்க் போடுறப்போ ஒரு தனி அழகு வரும். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் வந்து அந்த கேரி ஆன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா, அது எனக்கு அன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ். நல்ல ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷன். ஸோ பேஷன் ஃபேஷன் 18 இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து தாவணி, லெஹங்கா, அனார்கலி, க்ராப் டாப், சல்வார்ஸ், குர்த்திஸ் அது அவைலபிளாக இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது போடுற மாதிரி பட்டு பாவாடை, தாவணி அதுமாரி வேணுமோ அதுவும் இருக்குது. அப்புறம் மென்கான ஷர்ட்டு அது கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ இவங்களே இன்னொரு பேஜ் கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி குர்த்திஸ். இது எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோன்பே, கூகுள் பே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாக்குள்ளாடியோ இல்லாட்டா அவுட் ஆஃப் இந்தியா கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு யாராச்சும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஷிப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜில் வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பாஸ் எடுத்துருக்கிற டைம் வந்துட்டு மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு எடுத்துருக்குறோம். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளாடி தான் போகிறோம். ஸோ வெளியெல்லாம் நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கே டைம் போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் ஒரு நாள் பத்தாதுன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ அழகு இருக்கும். இந்த தடவை வந்துட்டு ஆக்சுவலாக இந்த பாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு விட்டுறதுனால கொஞ்சம் ரூட்டும் வந்து மாற்றி விட்டுருந்தாங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ கோயிலுக்குள்ளாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஸோ இவரோட பேர் எனக்கு தெரியல, ஏதோ பாபாஜி, அவரை வந்துட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இந்த மண்டபத்தை எல்லாம் சுற்றி பார்த்தா நம்ம போனோம். ஒரு தூணாக இருக்கட்டும்ங்க, அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த கோயில் முன்னாடி வந்துட்டோம். ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் போனதுக்கு இந்த வருஷம் பார்க்குறப்ப இன்னும் நிறைய பில்டிங்ஸ் அடிஷ்னலாக வந்து நிறைய பண்ணியிருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பட் சான்ஸே இல்லைங்க, இவ்வளோ அழகாக ஃபுல்லாக எல்லாமே மார்பிள் ஒர்க் தான். குட்டி குட்டி டிசைன்ஸில் இருந்துட்டு பெரிய பெரிய சாமியோட டிசைன்ஸாக இருக்கட்டும், அங்கே வச்சுருக்கிற சிலைகளாக இருக்கட்டும், அவ்வளோ அழகுங்க பார்க்குறதுக்கு. எதுவுமே நம்ம தொட்டு பார்க்கக்கூடாது, பட் நம்ம போய் ரசித்து பார்க்கணுன்னாலே ஒரு கண் 2 கண்ணெல்லாம் பத்தாதுங்க. எத்தனை வாட்டி போனாலுமே வந்து சலிப்பு வராத ஒரு கோயில்னால் அது இந்த பாப் சுவாமிநாராயணா கோயில். யாராச்சும் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பேரண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்து அவங்களுக்கு பார்க்குறப்ப அவங்கெல்லாம் எவ்வளோ கோயில் பார்த்துருப்பாங்க இல்லையா, பட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோயில், இவ்வளவு ஆர்டிஸ்டிக்காக இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறத பார்க்குறப்போ அவங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்தியாவிலேருந்து வர்ற பேரண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்னது இருந்தாலும் சரி, இந்த கோயிலில் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட பிள்ளைங்களை இங்கே யாராச்சும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். லைஃப் டைமில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு கோயில் இது.
சில்லி பன்னீர் ஒன்று பண்ணுங்கள். நகரத்துக்குள்ளாடி கண்டிப்பாக ஃபோன்ஸ் அலோட் கிடையாது. நம்ம கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் அங்கே செலவு பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேஃபடேரியாவுக்கு வந்திருக்கிறோம். கோயிலில் எவ்வளோ கூட்டமோ அதை விட வந்து டபுள் மடங்கு ஜாஸ்தி வந்துட்டு கேஃபடேரியாக்குள்ளாடி கூட்டம். ஸோ நம்ம போயிட்டு அங்கே போய் ஒரு ஆர்டர் வாங்கி கையில் ஃபுட்டு வாங்கிட்டு இங்கே வந்து உட்காரதுக்குள்ளே 1 மணி நேரம் தாராளம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா அப்பா குடுடுகு எல்லாத்தையும் சேஃபாக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நானும் ஸ்ரீதரன் போய் வாங்கிட்டு வந்தோம். லைக் வெஜ் தாலி, அன்றைக்கி வந்துட்டு குஜராத்தி வெஜ் தாலி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சில்லி பக்கோடா வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஸ்ரீதருக்கும் கொஞ்சம் இந்த சாட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கியிருந்தோம். பேல்பூரி, அப்புறம் சமோசா சாட்லாம் வாங்கினோம். குழந்தைங்களுக்கு பீட்சாலாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ என்னமோ ஃபுட்டோட ப்ரைஸ் கொஞ்சம் அங்கே விலை ஜாஸ்தின்னு தோணுச்சு. போனவங்க வந்து கமெண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளாடியே கேஃபடேரியா பக்கத்தில் பூஜா சென்டர் இருக்கும் அக்ஷர்தம். அங்கே பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாமே லைக் அகர்பத்தி, அப்புறம் வந்துட்டு சாம்பிராணி, திருப்பி வந்துட்டு பூஜை விளக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். நல்ல அழகழகான டிசைன்ஸில் விலை கம்மியாகவே கிடைக்கும். போகிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களோட வந்து எந்த இடத்த பார்த்தாலும் அவ்வளோதான். கோயில் சூப்பராக இருந்துச்சுல்ல. நமக்கு தெரியாத ஒரு கோயிலுக்கு வரும்போது ஒன்று பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வெயில் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வெயில் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப ஹியூமிடாக இருந்துச்சு. வெயில் ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு. நான் என்னோடய ட்ரெஸ் அப்படி, அம்மாவோட சாரி கூட தெரியலை. என் ட்ரெஸ்ஸு, ஸ்ரீதரோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூடாயிடுச்சு. நாங்கள் அந்த வெயிலில் வந்தவங்க எங்களுக்கு தெரியல. உள்ளே போனப்போ ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுப்பா? திருப்தியாக வர்றப்போ ஸ்நாக்ஸ் டப்பாவும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து. இல்லை, இது வேறு மாதிரி உள்ள ஒரு சீன். நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா பார்த்தாச்சு, எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. இது போகணும். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஸ்நாக்ஸ் கவுண்டரில் எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், எஸ்பெஷலி டுகு பிடிச்சதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்துட்டு நீங்களும் இந்த பேப் சுவாமி நாராயண டெம்பிள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை, ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன்.